வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம கருப்பு உளுந்துல எப்படி வடை பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா அந்த வடை பெருமாள் கோயில்கள்ல பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அங்க அந்த பிரசாத கடைகள்ல கிடைக்கும். ஆனா அவங்க பண்ற வடையில வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு வெங்காயம் சேர்த்து இந்த வடை பண்ண போறோம். இது ரொம்பவே சத்தானது. பொதுவா வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வடை கூட பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லது. இப்ப நான் அரை கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதுல முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போறேன். இப்ப 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப நல்லாவே ஊறி இருக்கு. இந்த ஊறின பருப்பை நாம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். சுத்தமா தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நம்ம இந்த உளுந்த போட்டு தனியா அரைச்சு எடுத்துக்க போறோம். வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். அதோட ரொம்ப நைஸா அரைச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு குறக்குறப்பா இருந்தாலே போதும். அதான் நம்ம பருப்பு உடைக்க அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்தா போதும். இப்ப நான் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அரைச்சு எடுத்த உளுந்த நம்ம பாத்திரத்துல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட நம்ம பொடியா நறுக்குன அந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சுக்க போறோம். பாருங்க, நல்லா கெட்டியா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயத்தையும் பொடியா நறுக்குன கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மிளகையும் ஜீரகத்தையும் லேசா இடிச்சு நான் இதுல சேர்த்துக்க போறேன். 1-2 இடிச்சு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நாம அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு கலந்து அதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்ச பிறகு நம்ம இத சின்ன சின்ன வடைகளா தட்டி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்ல கரெக்டான பதத்துல இருக்கு. இந்த பதத்துல இப்ப நாம வடைகளை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்ப லேசா நீங்க கையில நனைச்சுக்கிட்டு கையில உள்ளங்கை ஈரப்படுத்திட்டு அதுல சின்ன உருண்டையா மாவை எடுத்து வச்சு அதை வட்டமா தட்டிட்டு நடுவுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு நீங்க இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப எண்ணெய் சூடாறதுக்கு முன்னால சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா நீங்க வடை தட்டி போடுறதுக்கு வசதியா இருக்கும். நான் அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இதே மாதிரி மெலிசா, அதாவது ரொம்ப குண்டா போடாதீங்க, கொஞ்சம் மெலிசாவே தட்டி இத மாதிரி போட்டு எடுங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சத்தான டேஸ்டான வடை ரெடி ஆயிரும். உளுந்து எலும்புக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப பலமளிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனால பெண் குழந்தைகள்னு இல்ல, ஆண் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் இது சாப்பிடலாம். இப்ப நம்ம தோலோட சேர்த்து பண்றதால இதுல நிறைய நார்ச்சத்து வேற இருக்கிறதால இது பெரியவங்களும் தயங்காம சாப்பிடலாம். இந்த செய்முறை ரொம்ப எளிதானது, ஆனா ரொம்பவே சத்தானது. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இப்ப 2 பக்கமும் பொன்னிறமா வெந்து வடை ரெடி ஆயிருச்சு. நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். நம்ம வழக்கமா செய்யற உளுந்து வடை மாதிரி இது சாஃப்டா வராது. கொஞ்சம் பருப்பு வடை மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வர்ற சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னொரு நல்ல ரெசிபியில நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.